சண்டே மார்னிங்கே காலையிலேயே 4 மணிக்கு எழுந்தாச்சு. சாமிங்க எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. கூட நாங்களும் கிளம்பணும் சொன்னாங்க. நாங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம். இந்த குட்டி வாண்டும் பார்த்தீங்கன்னா, எங்க கூட எழுந்துச்சு கிளம்பிட்டா. பொழுது விடிய விடிய மழை கொஞ்சம் அதிகமா இருந்தது. நைட்டும் லேட்டா தான் வந்து தூங்குனது. புது இடம்னால தூக்கமே வரல. 1:00 ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே தூங்கி எழுந்தாச்சு. நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போனேன். அப்போ இவளும் என் கூட வந்துட்டு அத்தை என் கூட வந்து விளையாடுன்னு சொல்லிட்டு இருந்தால. கொஞ்ச நேரம் அவ கூட விளையாடிட்டு இருந்தேன். மைக் வச்சு பேசிட்டு இருக்கும்போது நானும் பேசுறேன்னு என்கிட்ட இருந்து புடுங்கிட்டா. அதுக்கப்புறம் அவளே என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அத்தை என் கூட ஃபோன் பேசுறியான்னு சொல்லிட்டு அது என்கிட்ட கொடுத்துட்டு ஃபோன் பேசி ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் மேலே வீடியோ எடுத்துட்டு நாங்களும் கீழே வந்துட்டோம். சாமிங்க எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. படைச்சிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பணும். வீட்லயே பாத பூஜை பண்ணிட்டு இருமுடி பேக் எடுத்துட்டு அவங்களும் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபுட்டு அவங்க எடுத்து வச்ச ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு நாங்களும் பின்னாடியே கிளம்பிட்டோம். அங்க ஐயப்பன் கோயில்லாம் செப்பரேட்டாலாம் இல்லை. ஒரு அங்காளம்மன் கோயில்ல ஓரமா ஐயப்ப போட்டோ வச்சு இருமுடி கட்டிட்டு இருந்தாங்க. தம்பிக்கு ஒரு 10 மணிக்கு போல தான் கட்டினாங்க. அன்னைக்கு காலையில இருந்து இவங்க யாருமே சாப்பிடவே இல்லை. இருமுடி எல்லாமே கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து மார்னிங்கே டிஃபன் மாதிரி சாப்பிட்டு தான் கோயிலுக்கு வந்தோம். தம்பிக்கு இருமுடி கட்டிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் 2 அண்ணாவுக்கும் ஒண்ணா இருமுடி கட்டினாங்க. அவங்களுக்கு நெய் தேங்காய் பச்சரிசி எல்லாம் போட்டோம். அங்க வந்திருக்க ரிலேஷன்லயே நாங்க தான் வந்து அதிகமா போட்டுட்டு இருந்தோம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலா எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட உக்காந்துட்டோம். 2 மணிக்கு தான் நேரம் நல்லா இருக்கு வேன் எடுப்போம்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்கள வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாடா பபாய்.